السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا ومنيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد قرنت البركة بذاته محيا وتعذرت الأوارم بطيب ذكره بريا وعلى آله وأصحابه وبارك وسلم. وقال تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن النفس لأمارة بالسوء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. الحمد لله. அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே ஒரு நபராக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் நம்மை ஒரு சாலிஹான ஷேഖுடைய கரம் பிடிக்க நசீபு கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த சபை சூஃபியாக்கள், நாதாக்கள், இறைநேசர்கள் ஏற்படுத்திய சபை. அந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், மேலும் இந்த சபைக்கு வந்தால் நம்முடைய உள்ளம் எல்லாம் எப்படி மாற வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். பொதுவாக இந்த சபையிலே வந்துவிட்டாலே இந்த சபைக்கு வந்தவர்கள் உள்ளே நுழைந்து வெளியே செல்லக்கூடியவர்கள். ஆதி காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய சூஃபியாக்களுடைய சபையிலே எல்லாம் இப்படித்தான் இருந்தது. எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு சூஃபியுடைய தர்பாரிலே இது போன்ற ஒரு மஜ்லிஸ், ஆனால் பெரிய மஹ்ஃபில், அந்த சபையிலே மஹ்ஃபில் சமாவுடைய நிகழ்ச்சி நடக்கிறது. சமா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை பாடுவார்கள். அந்த சபையிலே இருந்த அந்த ஷேக் அவர்கள் ஒரு இடத்திலே அமரவே இல்லை. இந்த பக்கத்துக்கு வருகிறார்கள், இங்கிருந்து அங்கு போகிறார்கள். ஒரு சிந்தனையே இல்லை, தன்னுடைய உடலை கட்டுப்படுத்த முடியும். அதற்கு ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நினைக்கிறேன். உடனே முரீத்மார்களை கூப்பிட்டு சொன்னாங்க, என்னுடைய உள்ளம் ஒரு நிலைப்படுவதற்கு மறுக்கிறது. இந்த சபையில யாரோ ஒருத்தர் இருக்க, அவர் வெளியே போயிட்டாருன்னா என் உள்ளம் சாந்தி ஆயிடும் சொன்னாங்க. யாராவது எந்திரிங்க, யாராவது அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது நாடி வந்திருந்தால், வேறு எதையாவது நாடி வந்திருந்தால் உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இந்த சபையை விட்டு வெளியே சென்று விடுங்கள் என்று சொல்லிட்டார் கலீஃபாக்கள். ஒருவர் எழுந்து நின்றார். ஷேக் அவர்களே, அவர் நான் தான். என்ன ஆச்சுன்னு சொன்னா, எனக்கு காலையிலிருந்து எழுந்ததிலிருந்து தூங்கும் வரைக்கும் ஒரே வீட்டு சிந்தனை, வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள். இந்த சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன் ஷேக் சொன்னாங்க, உன்னுடைய கஷ்டம் ஒன்றை மட்டும் கஷ்டப்படுத்தல, இந்த சபையில எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்துணை நபர்களுடைய சிந்தனையும் சிதைக்கிறது என்று சொன்னார். பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அல்லாத வஸ்துக்களுடைய சிந்தனை
எந்த அளவிற்கு அது பாதிக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதையெல்லாம் நாம் சிந்திப்பது மிக குறைவாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே ஏதோ கூடுகிறோம், கலைகிறோம், சாப்பிடுகிறோம். பேருக்கு நான் அந்த சில்சிலாவை சார்ந்தவன், இந்த சில்சிலாவை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் அந்த சில்சிலா எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த ஹால் நம்மிலே இருக்கிறதா என்று சொன்னால் பூஜ்ஜியம், இல்லை என்று தான் சொல்ல முடியும். இல்லை என்று தான் சொல்ல முடியும். அந்த ஹால் இப்போ கால் இருக்குது, இது நான் பேசுறது கால், ஒண்ணு இருக்க ஹால். அந்த நிலை வர வேண்டும். ஹஜரத் அவர்கள் சொன்னார்கள், ஹஜரத் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினால் பல நபர்கள் மரணிப்பார்கள். என்ன காரணம்? அவர்களுடைய பேச்சிலே பேச்சு மட்டுமில்லை, தன்னுடைய ஹாலை வெளிப்படுத்தினார்கள். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு இதற்குத்தான் சொல்வார்கள் உலமாய லாஹிரி, வெளிப்படையான உலமாக்கள் உன்கி கால் காலகை. வெளியில இருக்கக்கூடிய உலமாக்கள் அவங்களுடைய பேச்சு பேச்சாதான் இருக்கும். ஆனா உலமாய பாத்தினி, இந்த சூஃபியாக்கள் இருக்கிறாங்க, அவர்களுடைய பேச்சு ஹாலகை என்று சொன்னார். அவருடைய பேச்சு தன்னுடைய நிலையாக இருக்கும் என்று சொன்னார். எனவே பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்து நடத்துகிறார்கள். இன்றைய நாள் வேஸ்டாகி விடக்கூடாது, வீணாகி விடக்கூடாது. நாம் எப்படியாவது இதிலிருந்து நாம் பிரயோஜனம் பெற்று வெளியே செல்ல வேண்டும். ஒரு பெரிய கடைக்கு சென்றால், ஒரு பெரிய மாளிகைக்கு சென்றால், உதாரணமாக இங்கு திருச்சியில் இருக்கக்கூடிய மங்களன் மங்களாக இருக்கட்டும், வேறு ஏதாவது சாரதாஸாக இருக்கட்டும், உள்ளே சென்றால் வெளியே வெறுங்கையுடன் வருவதற்கு வெட்கப்படுகிறோம். அதாவது வாங்குவதற்கு செல்வதில்லை என்று சொன்னால் அந்த கடைக்கு போக ஒரு வெட்கம். உள்ள போயிட்டு வெளியே வரும்போது என்னடா இதை வாங்கிட்டு வரலையே, ஒரு வெட்கம் வருதா இல்லையா? சாதாரண ஒரு கடைக்கு போயிட்டு வெளியே வர முடியாது. ஏதோ அடிக்க மாட்டான், திட்ட மாட்டான், ஏன் வாங்கலன்னு திட்ட மாட்டான், அடிக்க மாட்டான். ஆனா நமக்கு வெட்கம் வருது. உள்ள இவ்வளவு பெரிய கடைக்கு போய்விட்டு சென்று விட்டு நாம் எதையும் வாங்காமல் வருகிறோம் என்ற ஒரு வெட்கம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இந்த இறைநேசர்களுடைய சபைக்கு வந்த பிறகு, இறைநேசர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சபைக்கு வந்த பிறகு நாம் வெறுங்கையுடன் சென்றோம் என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளிகள் யாராக இருக்கிறோம். ஏதாவது போனா வாங்கிட்டு வர, அதுக்கு தான் போகணும். இன்றைக்கெல்லாம் சும்மா சாதாரண சபர்கள். உலமாக்கள் எழுதிட்டாங்க, நீ ஏதாவது வெளியில தர்காவுக்கு போற, ஜியாரத்து செய்ய போற, ஜியாரத் என்று சொன்னால் சந்திப்பு. நீ யாரையும் சந்திக்க செல்கிறாய், அவங்களை சந்திக்காம நீ வந்த அந்த சபர் வீண் என்று சொல்லிட்டாங்க. அந்த சபர் வீண் எழுதி விட்டார். உதாரணத்துக்கு ஏற்பாடுக்கு போறோம், நான் ஜியாரத்துக்கு போறேன். ஜியாரத்துன்னு சொன்னா சந்திக்கிறது, நான் உங்களை சந்திக்கிறேன் பாருங்க, இதுக்கு பேரு ஜியாரத். அப்ப ஜியாரத்துக்கு போறேன்னு போயிட்டு ஏற்பாடு இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லாஹ் நீ சந்திக்காம வந்த அந்த சபர் வீண். சந்திக்க வேண்டும், அப்பதான் அது தெரிந்தால் தான் போக வேண்டும் என்று சொல்கிறார். நம்ம பரக்கத்துக்குன்னு போறோம். இப்ப எல்லாம் பரக்கத்தா போச்சு. முரீதும் பரக்கத்து, சபையும் பரக்கத்து, எல்லாம் பரக்கத்து. ஏக வயது எடுத்துருக்கேன் பரக்கத்து. என் வியாபாரத்துல பரக்கத்து வரும், என் வீட்டுல பரக்கத்து வரும், என் குடும்பத்துல ஒரே கஷ்டமா இருக்கு, அதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம், இதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். பரக்கத்து பரக்கத்து முரீது வைத்து பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், யுரீத் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும். நபியே, நீங்கள் அவங்களோட இருங்க. யார் தெரியுமா? யதுஊன ரப்பஹும், தன்னுடைய ரப்பை அழைக்கிறார்களே, அவர்களோடு நீங்கள் இருங்கள். என்ன செய்றாங்க? யுரீதுன வஜஹு பில் குதுபி வல் ஆசார். காலையிலும் மாலையிலும் தன்னுடைய ரப்பை நாடுகிறார்கள். அவங்க தாங்க முரீது. முரீதுனா என்ன? நாடக்கூடியவர், நாடக்கூடியவர் முரீத். அராத யுரீது இராதத்தன் ஃபஹுவ முரீத். முரீதுன்னு சொன்னா உங்களையோ என்னையோ, பொருளாதார வர்க்கத்தையோ, வீட்டில் நடத்தையோ நாடக்கூடியவர் முரீத் அல்ல. அல்லாஹ்வை நாட வேண்டும், அவர் தான் முரீத். நாம யார் நாடி போய் உட்கார்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எல்லாம் சிந்திக்க வேண்டும். தஃபக்குரு சாஅத்தின் கைரு மின் அல்ஃபி இபாதா. 1000 வணக்கங்கள், இன்னொரு ஹதீஸ்ல வந்து 1000 வருடங்கள் வணங்கிய வணக்கத்தை விட ஒரு மணி நேரம் சிந்திக்கிறது இந்த சிறப்பு என்று சொல்லிட்டாங்க. டைம் சொல்லுங்க, சிந்திச்சு பாருங்க. காலையில வந்தோம், மதியம் சாப்பிட்டோம், யாருக்காக வந்தோம்? யாரு நாடி இங்க வந்தோம்? எவ்வளவு ஏதோ பேச்சு கேட்கிறோம், பேசுறோம், யாருக்காக பேசுறோம், யாருக்காக கேட்கிறோம்? எதற்காக நாம் இங்க வந்தோம்? எங்கெங்கே இருந்த நாம் இங்கு வந்ததின் காரணம் என்ன? கேட்டு நாம் என்ன சொல்லுவோம்? நாங்க முரீதுங்க, முரீது சபை. கேட்டு நாம் என்ன சொல்லுவோம்? யார் நாடி வந்தோம்? பெரியவர்களே, இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இவர் தான் உண்மையான முரீத். இப்படித்தான் இருந்தார்கள் இந்த மஜ்லிஸுடைய சபைகள் எல்லாம் இப்படித்தான்
33 தடவை. எவ்வளவு சொல்றோம்? சுபா அல்லாஹ் அல்லாஹ் போல்னா ஆத்தா கிசே. ஆனா அல்லாஹ் எப்படி சொல்லணும் தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ் போல்னே ரப் கிசே. அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் தெரியும் அப்ப சொல்லணும்டாங்க. நாமளும் சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். எங்க இருக்க அல்லாஹ்? ஸைதன் கூப்பிடுறோம், தாஹிரன் கூப்பிடுறோம், அப்துல்லாஹ் கூப்பிடுறோம், அப்துல் ரஹ்மான் கூப்பிடுறோம். எங்க இருக்கிறாங்கல்ல, இருக்க போய் தான் கூப்பிடுறோம். இல்லாம ஒருவர் கூட்டம் சொன்னா நம்மள பைத்தியக்காரர் ஆகிடுவான். அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றாங்க. அல்லாஹ் எங்க இருக்கான்? என்ன செய்யலாம்? அவன் எங்க இருக்கிறான்? அதற்கு தான் பையத்து. அல்லாஹ்வை அறிவதற்கு தான் பையத். அல்லாஹ்வை அறிவதற்கு தான் மஹ்ஃபில். அல்லாஹ்வை அறிவதற்கு தான் ஷேக். ஷேக் சொன்னா பெரிய ஒரு ஸ்தானம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்கணும். அல்லாஹ் எங்க இருக்கான் காட்டி கொடுப்பது தான் ஷேக். முரீத் சொன்னா அல்லாஹ்வை தேடி வருபவர் முரீத். சும்மா கூட்டம் கூடி அவரை உள்ள வீட்டுக்கு வந்து துவா செய்து கடையை திறந்து கொடுத்து அவருக்கு அவராது சொல்லி கொடுத்து இவரு ஷேக் இல்ல. ஷேக் சொன்னா வீட்டிலே பரக்கத்து கொடுப்பவர் ஷேக் அல்ல, அல்லாஹ்வை கொடுப்பவர் ஷேக். பாத்தீங்களா யார் இன்னைக்கு அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டோமா? ஒருத்தர் கேட்டாரா ஒரு ஷேக்கிட்ட, ஷேக் அவர்களே நான் பையத்தாகி 30 வருஷம் ஆச்சு, பையத்தாகி 30 வருஷம் ஆச்சு, அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று நான் பையத் பெற்றேன். நான் இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா, அல்லாஹ்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னா. அப்ப ஷேக் சொன்னாங்களா, அவங்க காமிலான ஷேக், அவங்க சொன்னாங்களா என்னப்பா என்ன சொல்ற நீ அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிறியான்னு கேட்டாங்க. கடலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. கடலுக்கு அழைத்து கொண்டு போனா ஒரு மீன் வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போச்சு. மீன் வெளியே வந்து விட்டு உள்ளே சென்றது. அதை பார்த்துட்டு சொன்னாங்க இதுல என்ன புரியுதுன்னு கேட்டாங்க. இதுல என்ன உனக்கு புரியுதுன்னு கேட்டாங்க. புரியலையே, என்ன சொல்ல வரீங்க ஷேக் அவர்களே? அதுக்கு அந்த ஷேக் சொன்னாங்க தண்ணி மீனுக்கு தண்ணியில தான் இருக்கிறோம்னு தெரியல, வெளியே வந்த பிறகுதான், வெளியே வந்தோம்னு சொன்னா நம்ம செத்துருவோம் தெரிஞ்ச பிறகு திரும்பி உள்ள போச்சு. தண்ணியுடைய அருமை தண்ணியை விட்டு பிரிஞ்ச பிறகுதான் தெரியுது மீனுக்கு. ஆனா மீன் தண்ணியோட தான் இருக்குது, ஆனா தண்ணியோட இருக்கிறோம் தெரியல. வெளியே வந்து நிக்குது பாருங்க, வெளியே நின்ற பிறகு திரும்பி உள்ள போயிடுது. ஆஹா நம்ம இருந்த தாப்பா நல்ல வாழ்க்கை, வெளியே நம்ம வந்தோம் செத்து போயிடுவோம், திருப்பி உள்ளே போயிடுது. பாத்தியா? அதே போலதான் நீ கேட்கக்கூடிய கேள்வி, நீ அல்லாஹ்வோட தான் இருக்கிற, நீ அல்லாஹ்வோட தான் இருக்கிற, ஆனா உனக்கு தெரியல அவன் எங்க இருக்கிறான், அவன் என்ன செய்யறான் உனக்கு தெரியலன்றான். புரிஞ்சுங்களா? जिधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही अल्लाह है. सुना? जिधर देखो எங்க பார்த்தாலும் அவன் தான் காட்சி அளிக்கிறான். இதெல்லாம் குர்ஆனுக்கு மாற்றமா வஹுவ மஅக்கும் ஃபைனமா குன்தும், நீங்கள் எங்க இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான். இவர்கள் தான முடியுது. இன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி முடியதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பேருக்கு 5 ஷேக்ட பையத், 6 ஷேக்ட பையத், 6 ஷேக்ட பையத் பெற்ற என்ன பிரயோஜனம்? மக்சத் ஹாசில் ஆகலையே, நோக்கம் பரிபூர்ணம் பெறல. ஒவ்வொரு ஷேக்டியா போய் கரம் பிரிக்கிறதா பையத், நோக்கம் ஹாசில் ஆகுமா இல்லையா? நோக்கம் பெற்றுக்கணும்ல, எப்போ பெற போறோம்? யாராவது ஒரு ஷேக்க பிடிச்சாலும் கரம் அவர்களை கட்டியாக பிடிக்கணும், பிடித்து அல்லாஹ்வை அடைய வேண்டும். இவர்களே நம்ம பேசுறோம், கேட்கிறோம், அக்கறம் சும்மா பேசுறோம். இந்த ரப் எங்க இருக்கான்? वजूद तुमने दिया न होता तो फिर जहां का पता न होता. वजूद तुमने दिया न होता तो फिर जहां का पता न होता. अदम में क्या था अदम ही रहता, खिदम जो जलवा नुमा न होता. रब यार தெரியுமா? रब यार தெரியுமா? वजूद तुमने दिया न होता, या अल्लाह நீ மட்டும் உள்ளமையை எனக்கு தரவில்லை என்று சொன்னால் तो फिर जहां का पता न होता, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அட்ரஸ் இருக்காது, விலாசம் இருக்காது. நான் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு ஒரு விலாசம் ஆயங்குடி, நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு விலாசம் திருச்சி, திண்டுக்கல் என்று விலாசம் இருக்குது. யார் கொடுக்குற அந்த விலாசத்தை? அந்த ரப்பு கொடுத்து நம்மளை காட்டி வச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த ரப்புடைய விலாசம் நமக்கு தெரியும். அந்த ரப்புடைய விலாசத்தை காண்பதற்கு அறிவதற்கு தான் நான் படைக்கப்பட்டோம். அதை தடுக்கிறதுக்காக நஃப்ஸே அம்மாரா
இதை விட நஃப்ஸே அம்மாராவை விளக்க முடியும். நஃப்ஸே அம்மாரா என்று சொன்னால் தீய விஷயங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். நஃப்ஸே அம்மாரா, நஃப்ஸே அம்மாரா தீய எண்ணங்கள், அது பல எண்ணங்களை ஏவும். பொறாமையை ஏவும், பெருமையை ஏவும், மேலும் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அனைத்தும் ஏவக்கூடியது தான் அம்மாரா என்று சொன்னால். அம்ருலே வந்தது அம்மாரா, அதிகமாக ஏவிட்டே இருக்கும் நஃப்ஸே அம்மாரா. அதை செய், இதை செய், அதை செய். இன்னும் சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஃப்ஸே அம்மாராவுக்கு யார் அடிமையாகி விட்டார்களோ அவர் தான் பாவம் தான் செய்கிறோம் என்ற ஒரு அந்த சிந்தனையே இருக்காது. நாம பாவம் தான் செய்யறோம், அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் பாருங்க, நாம பாவம் தான் செய்யறோம், பாவத்துல தான் இருக்கோம் என்ற ஒரு சிந்தனையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஏனோ அந்த நஃப்ஸே அம்மாரா என்று சொன்னார். அதுக்கு சில அலாமத்துகளையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நஃப்ஸே அம்மாராவை வைத்து நாம அதை தீய எண்ணங்கள் என்னென்று தான் நமக்கு தலைப்பு. ஆனா இந்த தீய எண்ணங்கள் நம்மிடம் வராமல் தடுப்பது எப்படி, அதுதான் இந்த இடத்துல சொல்லி கொடுக்கப்படுது. தீய எண்ணங்கள் என்னன்னா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு டாக்டர்கள் சொல்லுவாங்க, டாக்டர்கள் வெளியே ஹார்ட் அட்டாக் அடையாளங்கள் என்னென்ன தீமைகள், இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன ஆகும் எழுதி போட்டுருவாங்க. நான் டாக்டர்கிட்ட வந்துமா அந்த அலாமத்தை சொல்லணும், அதை தடுக்கிறதுக்கு என்ன வழியா அதை தான் சொல்லி கொடுப்பாரு. ஒன்னும் அலாமத்தை சொல்லி கொடுக்க மாட்டார். இந்த இடத்துக்கு வந்துட்டோம், தீய எண்ணங்கள் பேசியாச்சு, தீய எண்ணங்கள் தான் அதிகமா ஏவிட்டே இருக்கும். நஃப்ஸே அம்மாரா தீய எண்ணங்களை ஏவும், அதை தடுக்கிறது எப்படி தடுத்து இருக்கு? இப்போ உடல்ல நம்முடைய சிந்தனைகள்ல பல சிந்தனை. சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் மனிதனுக்கு 3 எதிரிகள். முதலாவது நஃப்ஸ், நம்மிலே இருக்கக்கூடிய நஃப்ஸ் முதலாவது எதிரி. இரண்டாவது எதிரி ஷைத்தான், மூன்றாவது எதிரி துன்யா என்று சொன்னார். இந்த 3 எதிரிகளை விட்டும் நாம் தவிர்த்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பாதுகாக்கக்கூடிய சூஃபியாக்கள் நாதாக்களுடைய சுஹபத்திலே நாம் இக்தியார் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன், மேலும் நல்லடியார்களோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஏன் தக்வா செஞ்சதும் போதும் தர? இப்ப எல்லாம் சில பேர் சொல்றாங்க தக்வா செஞ்சா போதுங்க, தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும், ஹஜ் செஞ்சா போதும், ஏன் நல்லடியார்கள்? ஆனா அல்லாஹ் இத்தகுல்லாஹுடன் முடிக்கவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வா செய்யுங்கள், வகூனு மஅஸ் சாதிகீன். அதுக்கு பிறகு நீங்க சும்மா இருக்காதீங்க. கூனு மஅஸ் சாதிகீன், மீன் வாங்கியாச்சு, கறி வாங்கியாச்சு, வாங்கிட்டா போதுமா? அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃப்ரீசர்ல வைக்க வேண்டும். அதே போன்றுதான் தொழுதாச்சு, நோன்பு வைத்தாச்சு, ஈமான் கொண்டாச்சு, அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சூஃபியாக்கள் என்ற ஃப்ரீசர்ல நாம் உள்ள சேர்த்தாக வேண்டும். அப்பதான் நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். பெரியவர்களே, சகோதரர்களே, அதனால தான் இந்த 3 எதிரிகள் சொன்னார். துன்யா, நஃப்ஸ், ஷைத்தான். முதலாவது நஃப்ஸை நாம் பேசுகிறோம். நஃப்ஸ் என்று சொன்னால் கெட்டதை ஏவக்கூடியது. அது ஒன்று செய்யும், அது ஒன்று ஏவும், அல்லாஹ்வுக்கு வழிபட விடாது. பாருங்க, நாம ஒன்று ஷைத்தானுக்கு வழிபடுவோம், ஒன்று நஃப்ஸுக்கு வழிபடுவோம், ஒன்று பிறருடைய நண்பர்களுக்கு வழிபடுவோம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு வழிபடுவோம், ஒன்று அல்லாஹ்வுக்கு வழிபடுவோம், ஒன்று ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு 2 பேர் சேர்ந்து வழிபடுவோம். புரிஞ்சுங்களா? 4 பேர் பார்த்து அல்லாஹ் ரசூல், நஃப்ஸ், ஷைத்தான், நண்பர்கள். இப்போ நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். நண்பர்களுக்கு வழிபட்டாலும் நாம் நேர்வழி பெற முடியாது, நஃப்ஸுக்கு வழிபட்டாலும் நாம் நேர்வழி பெற முடியாது, ஷைத்தானுக்கு வழிபட்டாலும் நாம் நேர்வழி பெற முடியாது, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டால் தான் நேர்வழி பெற முடியும். நாம இப்ப யாருக்கு வழிபடுறோம்? அதைத்தான் நாம கேட்கிறோம். யாருக்கு வழிபட்டு இங்க வந்தோம்? நாம் யாருக்கு வழிபட்டு இங்கு சேர்ந்திருக்கிறோம்? நாம் யாருக்கு வழிபட்டு உங்களிடம் பேசுகிறேன்? நீங்கள் யாருக்கு வழிபட்டு கேட்கிறீர்கள்? இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் பெரியவர்களே. இதெல்லாம் சிந்திச்சாதான் நாம இந்த சுலூக்களை, இந்த ராக தரீக்கத்துல, இந்த சூஃபியத்துடைய பாதையில சரியான பாதை போட முடியும். இல்லைன்னா அவங்க சொன்னாலும் கேட்போம், இவங்க சொன்னாலும் கேட்போம், வெளியே போனா போவோம். அங்க ஒருத்தர் சொல்லுவார், சரிங்க, அவர் ஒரு டீயை வாங்கி கொடுத்து, தம்பி என்கிட்ட ஒரு ரூட் இருக்குப்பா, அங்கேயே போவோம். இன்னொருத்தர் எங்க வீட்டுல விருந்து இருப்பாங்க, போய் சாப்பிட்டு அவர் சொல்றாரு அங்கேயும் ஒரு ரூட், அவர் போடுற ரூட்ல போயிட்டு இப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு ரூட்ல போட்ட ரூட்ல சரியா போகும்.
அப்பதாங்க நாம சரியான ரூட்டை, சரியான சுலூக்கை, அல்லாஹ்வை அடைய முடியும். இங்கே அங்கே மாறி 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 போகணும்னு சொன்னா நாம என்னைக்கு அல்லாஹ் அடைய, என்னைக்கு அந்த ரப்புடைய உசூலை நாம் பெறுவது? அதற்குத்தானே நாம் படைக்கப்பட்டோம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன காரணத்தை சொல்கிறான் நம்மை படைத்ததின் நோக்கத்தை பற்றி சொல்லும்போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக தவிர நான் படைக்கவில்லை என்று சொல்கிறான். அல்லாஹ்வை வணங்கத்தான் நாம் படைக்கப்பட்டோம். வணங்குவது என்று சொன்னால் நோன்பு மட்டுமா, தொழுகை மட்டுமா, ஹஜ் மட்டுமா, ஜகாத் மட்டுமா, சதகா கொடுக்கிறது மட்டுமா? இபாதத் என்றால் என்ன? சதா அல்லாஹ்வை வழிபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். 24 hours வழிபடணும் அல்லாஹ்வை. 24 hours அல்லாஹ்வை வழிபட வேண்டும். அதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டோம். எப்படி இந்த விளக்கு எரிவதற்காக, வெளிச்சம் தருவதற்காக மட்டும் படைக்கப்பட்டது, வேற எந்த வேலையும் செய்யாது. செஞ்சா தூக்கி விட்டு இருக்கும். அது ஏதாவது வேலையை செஞ்சா, சாக்கடிச்சாலோ அல்லது வேலையை செய்ய மறுத்து விட்டாலோ தூக்கி எறிந்து விடுவோம். இந்த மின்விசிறி இருக்கிறது, அது காற்று கொடுப்பதற்காக மட்டும் தான் படைக்கப்பட்டது. வேற ஏதாவது செஞ்சுச்சு நாம அதை தூக்கி வேற ஏதாவது செய்து விடுவோம். இந்த மைக் இருக்கிறது, அது அதனுடைய வேலையை செய்தால் தான் நாம வச்சுப்போம், இல்லை என்று சொன்னால் வெளியாகி விடுவோம். அதே போன்று மனிதர்களாகிய நாம் ஒரு மக்சதுக்காக தான் படைக்கப்பட்டோம். எதற்கு? அல்லாஹ்வை வணங்க. அல்லாஹ்வை வணங்க மட்டும்தான் 24 hours. எப்படி அல்லாஹ்வை வணங்குறது? 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருப்பது எப்படி? இதை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் ஷைத்தான். காலையில் எழுந்தவுடன் தூங்கும் வரைக்கும் தூக்கத்திலும் அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே தூங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இபாதத்திலேயே இருக்க வேண்டும். இதை கற்றுக் கொடுப்பவர்கள் தான் இது போன்ற ஹான்காக்கள். யாருக்காவது தெரியுமா? நாம சிந்திக்கிறோமா? காலையிலே எழுந்திருச்சு அல்லாஹ்வுக்கு வழிபட்டோமா, நஃப்ஸுக்கு வழிபட்டோமா, ஷைத்தானுக்கு வழிபட்டோமா, மனைவி மக்களுக்கு வழிபட்டோமா, பிள்ளைகளுக்கு வழிபட்டோமா? இதையெல்லாம் சிந்திக்கணும். யாருக்கு வழிபட்டு ஒரு இடத்துக்கு போறோம், என் மகன் சொல்றான், இல்ல சொன்னா எனக்கு மாசம் காசு அனுப்ப மாட்டான். சில பேர் போறாங்க. என்னுடைய தகப்பனார் சொல்றாரு, இல்ல சொன்னா வீட்டுல அனுமதிக்க மாட்டார். இது போன்று தான் நம்முடைய வாழ்க்கைகள் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கைகள் மாற வேண்டும். அல்லாஹ் ரிஸ்க் தருவான். அல்லாஹ் நம்முடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, போன்ற ஆண்காக்கள் வந்த பிறகும் நம்முடைய நிலைகள் மாறாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில் நாம் வாழ வேண்டும். இதைத்தான் ஒரு சூஃபி சொல்றாங்க. मज़ाक़े ज़िंदगी को अब बदल कर काम कुछ कर ले, मज़ाक़े ज़िंदगी को अब बदल कर काम कुछ कर ले, कहाँ तक नाम ढूंढेगा बस अपना काम कुछ कर ले. மஸாக்கே ஜிந்தகி கோ, கேலி, விளையாட்டு. மஸாக்கே ஜிந்தகி என்று சொன்னால் விளையாட்டு, கேலி. இது போன்ற வாழ்க்கையை விட்டு காம குछ कर ले, கொஞ்சம் வேலை செய்ப்பா, அல்லாஹ்வுக்காக வாழுப்பா, அல்லாஹ்வுக்காக உன்னுடைய வாழ்க்கையை ஆக்குப்பா. கஹாம் தக் நாம் ढूंढेगा, எத்தனை நாளைக்கு பேரை தேடிக்கிட்டு அலைவேன், எத்தனை நாளைக்கு நான் அதுவாகணும், டாக்டர் ஆகணும், ஆலிமாகணும், நான் அந்த புக்கை எழுதணும், அவர்கிட்ட பேர் வாங்கணும், அவர்கிட்ட நான் பேசி புகழ் வாங்க வேண்டும், இவர்கிட்ட பேசி நான் புகழ் வாங்க வேண்டும். அது போன்ற என்னைக்கு எத்தனை நாளைக்கு பேர் தேடிக்கிட்டு அலைவேன். காம குछ कर ले, அல்லாஹ்ட்ட பேர் வாங்க பாரு. இன்னைக்கு உன்னை பார்த்து சில பேர் சூப்பரா இருக்கப்பா, உன்னுடைய பேச்சு அழகா இருக்குப்பா, நீ நல்லா கேட்கிறப்பா, உனக்கு ஏதாவது நமக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நினைக்காது. திருப்பி நாளைக்கு ஏதாவது செஞ்சோம்னு சொல்ல, என்னப்பா இப்படி இருக்குன்னு போயிடும். நீ யாரையும் பேர் வாங்க ஆசைப்படாதே. எல்லாம் உனக்கு பெயர் தருவார்கள், அதையும் மாத்தி தருவாங்க. ஒரு நாள் தேவையில்லை, ஒரு நிமிஷம் போதும். அல்லாஹ்ட்ட பேர் வாங்க பாருங்கன்னு சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? காம குछ कर ले, கொஞ்சம் வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. गुजरते ही गई सब दिन, நாள் போயிட்டே இருக்கு, நாள் சென்று கொண்டே இருக்கிறது. तू गफलत में रहा सोता, நீ பொடும்போக்காக தூங்குகிறாய், தூக்கத்திலே இருக்கிறாய், வீட்டிலே இருக்கிறாய் என்று சொல்கிறார். எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பேன், கொஞ்சம் வேலை செய்யப்பா என்று சொல்றாங்க. பெரியவர்களே, இதனால் தான் நாம் அல்லாஹ் என்று வாழ வேண்டும். அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்வான். எத்தனை நாளைக்கு சம்பாத்தியம்
எத்தனை நாளைக்கு உலகம்? ஒரு 60-65 வருஷம் இருக்குமா? எல்லாம் இதற்குள்ள அடங்கிவிடும். அல்லாஹ்வுக்காக நாம் வாழ பழக்கப்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்காக ஆகிவிடுவான். மன் லஹுல் மௌலா வலஹுல் குல். யாருக்காக அல்லாஹ் ஆகிவிட்டானோ அவனுக்கு எல்லாம் கிடைத்தது போல, எல்லாம் கிடைத்தது போல. அந்த ரப்பை நாம் பிடித்துக் கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு பிஸ்ரே காஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நாட்டிலே மிகப்பெரிய கஷ்டம் வந்துவிட்டது. சாப்பிட உணவில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, சரியான கஷ்டத்தில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பிஸ்ரே காஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்போ ஒரு நபர் மட்டும் ஜாலியா இருந்தார். பிஸ்ரே காஃபி ரஹ்மத்துல்லாஹி வீட்டிலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஒரு நபர் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார். அவரை பார்த்து கேட்டார்கள், மனிதா, உலகமே கஷ்டப்படுகிறது, சாப்பிட உணவில்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, நீ ஜாலியா இருக்க, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற? எல்லாம் அழுகுறான், தேம்பி அழுகுறான், மயக்கமா இருக்குது, எந்திரிச்சு நிக்க முடியல, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறன்னு கேட்டாங்க. அதுக்கு நபர் சொன்னார், இன்னடி மௌலாய், எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார், லஹு கரியத்துன், அவருக்கு ஒரு கிராமமே இருக்கு. அந்த கிராமத்துல எல்லா பழ வர்க்கங்களும் இருக்கிறது, தண்ணியும் அங்க இருக்கிறது. சொல்லிட்டு சொன்னாரு, எனக்கு என்னுடைய எஜமான் இருக்கு, எனக்கு என்ன கஷ்டம் சொன்ன உடனே பிஸ்ரே காஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மயக்கம் அடித்து கீழே விட்டார். மயக்கம் அடித்து கீழே விழுந்து விட்டார்கள். இதை பார்த்த முரீதுகள் எழுப்பி கேட்டார்கள், ஷேக் அவர் என்ன பெருசா சொல்லிட்டாரு, நீங்க ஏன் மயக்கம் அடிச்சு கீழே விழுந்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பிஸ்ரே காஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அழியக்கூடிய மௌலாவை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். அவனுடைய மௌலா இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு செத்து போயிடுவான். அவனுடைய மௌலா இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு மரணித்து விடுவான். அந்த மௌலாவை வைத்து, அந்த எஜமானை வைத்து அவன் சந்தோஷப்படுறான், அவன் ஜாலியா இருக்கான். என்னுடைய மௌலாவுக்கு, என்னுடைய எஜமானுக்கு பெரிய கோட்டை இருக்குது, அவருடைய கோட்டையில எல்லாம் இருக்குதுன்னு அவன் சந்தோஷமா இருக்கிறான். ஆனா நான் கவலையில உட்கார்ந்துருக்கேன், எனக்கு சாப்பிட தண்ணி இல்லைன்னு. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னுடைய மௌலா அழிய மாட்டானே, என்னுடன் என் ரப்பு இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படுறேன்? இந்த கவலை எனக்கு வந்துருச்சுன்னு சொன்னான். என் ரப்பை வச்சுட்டு நான் ஏன் கவலைப்படுறேன்? என் ரப்பு கூட இருக்கிறான், எல்லாத்தையும் அவனால தர முடியும். இன்னல் குப்பத்தை இல்லாஹி ஜமீஆ, ஒட்டுமொத்த தெம்பும் அவன் கையில இருக்குது. இன்னதாக தனியும், அவன் பெரிய செல்வந்தன், அவனை நான் கையில வச்சுக்கிட்டு நான் கவலையில உட்கார்ந்து இருக்கிறேன். அவன் அழிய மாட்டான், அவனுக்கு மறைவு கிடையாது, அவனுக்கு மௌத்து கிடையாது, அவன் என்னைக்குமே என் கூட இருக்கிறான். என் கூட பிரிஞ்சிட்டான்னு சொன்னா அவன் ரப்பே கிடையாது, என்னுடன் இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் பேசுறதை கேட்கிறான், நான் கவலைப்படுறத அவனும் பார்க்கிறான். அந்த ரப்ப நான் கூட வச்சுட்டு நான் கவலைப்படும் பொழுது அவன் சந்தோஷமா இருக்கிறான். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு, இந்த நிலை நமக்கு வரவில்லையே என்ற கவலை வந்து விட்டது. எனவே நான் மயக்கம் அடிச்சுக்கிறேன், எனக்கு மயக்கம் வந்துருச்சு அந்த கவலை. பார்த்தீங்களா? அதே ரப்பு பிஸ்ரே காஃபியுடன் எந்த ரப்பு இருந்தானோ அதே ரப்பு தான் இப்போது நம்மோடு இருக்கிறான், நம்முடன் இருக்கிறான். ஐசி ஷராப் பீ जिसे खुदी नहीं रही, ऐसी शराब पी जिसे खुदी नहीं रही, मस्ती तो एक रह गई, हस्ती मेरी रही नहीं. ऐसी शराब पी. நான் ஷேக்மானுடைய தர்பார்ல வந்து என்னுடைய ஷேக்குடைய கரம் பிடிச்சு இப்படிப்பட்ட ஒரு பானத்தை நான் குடிச்சிட்டேன். எப்படிப்பட்ட பானம், எப்படிப்பட்ட ஷராபு தெரியுமா? ஜிஸ்ஸே खुदी नहीं रही, எதுல நான் என்பது இல்லையோ, நப்சே அம்மாரான நான் தான். இமாம் அவர்கள் கூட, ஹஜ்ரத் அவர்கள் கூட சொன்னார்கள், ஷைத்தானுக்கு நான் வந்தது அல்லாஹ் தூக்கி போட்டான். அனா கைரு மின்ஹு, அனா கைரு மின்ஹுன்னு சொன்னான். அந்த நான் சொல்றான்ல, அதுதான் பெரிய நப்சு, அதுதான் கிப்ரை கொடுக்கும். ஆனா அந்த நீ நான் என்ற ஒரு பிரச்சனை தான் பெருமையை கொடுக்கும், ஹசதை கொடுக்கும், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்பட செய்யும். எல்லாம் அதிலே தான் இருக்கிறது. இதை ஒழிச்சா எல்லாம் போதும். அதை ஒழிப்பவர்கள் தான் ஷேக்மார்கள். புரிஞ்சுங்களா? நான் பேச புரியுதுங்களா? அதனால நாம இன்றையிலிருந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஏதாவது நாம மையத்து வாங்கி ஏதாவது நாம் சாதிக்க வேண்டும். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று நாம் அவனை அடைய வேண்டும். அந்த ரப்பு தூரமாக இல்லை, நம்முடன் இருக்கிறான். நம்முடன் இருந்து நம்மை பார்க்க வைப்பவனும் அவன்தான், நம்மை கேட்க வைப்பவனும் அவன்தான், என்னை பேச வைப்பவனும் அவன்தான், உங்களிலே இருந்து என்னை பார்க்க வைப்பவனும் அவன்தான். அவன்
தான் எல்லாத்தையும் செய்யறான். அவன் தூரமா இல்ல. அர் ரஹ்மான் அல்லாஹ் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் தான் அர்ஷ்ல இருக்கிறான். அல்லாஹ் நம்மோட இருக்கிறான். அந்த ரஹ்மானாகி அந்த சிஃபத்துள்ள அந்த ரஹ்மான் அர்ஷ்ல இருக்கிறான். அந்த அல்லாஹ் நமக்கு மனக்கும் பைனமா குந்தும், நீங்கள் எங்க இருந்தாலும் அந்த ரப்பு உங்களுடன் இருக்கிறான் என்று சொல்கிறார். எனவே ஐஸ்ரீ ஷராபுக்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு குடிபானத்தை குடிச்சிட்டேன், ஒரு மதுவை குடிச்சிட்டேன். எப்படிப்பட்ட மது? அந்த மதுவை குடிச்சதுனால எனக்கு ஆனா நான் என்ற அந்த பெரிய அந்த குணம் எனக்கு போயிடுச்சுட்டான். நான் என்ற அந்த சிவத்தை போயிடுச்சு. அல்லாஹ் என்கிட்ட வந்துட்டான். அல்லாஹ்வை கொண்டு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் ரப்பை கொண்டு நான் வாழ ஆரம்பித்து விட்டேன். இப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் கபரை பற்றி பிரச்சனை இருக்காது, கவலை இருக்காது. இந்த நிலை வந்ததுனால தான் வழிமாறுகளை பாட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் खबरदार, எச்சரிக்கையா இருங்க வழிமாறுடைய விஷயத்துல. ஏன்? இன்ன அவுலியா அல்லாஹி, நிச்சயமா அல்லாஹ்வுடைய நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன் பயம் இல்ல? ஏன் கவலை இல்ல தெரியுமா? பயம் கவலை தான் உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிக்க வைக்கிறது, எல்லாத்தையும் ஓடி உடையாற வைக்கிறது. அதுதான் பெரட்டி எடுக்குது மனுஷன். இந்த ரெண்டு தான், பயம் கவலை. ஏகதான் கிடையாது. உலகத்திலே மனிதனை பெரட்டி எடுப்பது, கஷ்டப்பட வைப்பது, அவனை சுத்தி வளைச்சி எங்கெங்கயோ போய் சம்பாதிக்க வைக்கிறது. ஒருத்தன் அமெரிக்காவுக்கு போறான் குடும்பத்தை விட்டுட்டு, ஒருத்தன் லண்டனுக்கு போறான் குடும்பத்தை விட்டு விட்டு, அனைத்து விஷயங்களையும் அவனுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டு விட்டு எங்கெங்கயோ போய் சம்பாதிக்கிறான். காரணம் பயம், கவலை. அந்த கவலை அந்த பயம் வழிமாறுகளுக்கு கிடையாது. எப்படி விஷய ஹாபி அவங்க பார்த்தாங்க சொல்றாங்க, அல்லாஹ் இருந்தா பயம் இல்லைங்க, அல்லாஹ் இருந்தா எந்த கவலையும் தேவையில்லை. அந்த ரப்பு கூட இருந்தா, அந்த ரப்பு நம்ம கூட இருப்பதை, நம்முடன் இருப்பதை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாம தான் ராஜா, நாம தான் பெரிய ராஜா. யாரை பார்த்து பயப்பட வேண்டிய கவலையே கிடையாது, யாரை பார்த்தும் கவலைப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. அல்லாஹ் கூட இருக்கிறான். मेरे साथ जब है मेरा खुदा, मुझे क्या कमी मेरा क्या नहीं, मेरा साथ जब है मेरा खुदा, मुझे क्या कमी मेरा क्या नहीं. என் கூட என் ரப்பு எப்போ இருப்பானோ, मुझे क्या कमी मेरा क्या नहीं, எனக்கு என்ன இல்ல, எனக்கு என்ன கம்மியா இருக்கு? என் கூட என் ரப்பு இருக்கிறான். சும்மா இடிச்சு போன வீட்டை வச்சுட்டு எனக்கு சொந்த வீடு இருக்குங்கிறான், கிழிக்கிற காசை வச்சுட்டு என்கிட்ட காசு இருக்குங்கிறான், அழியிற உலகத்தை வச்சுட்டு பெருமடிக்கிறான். என் ரப்பு அழிய மாட்டான், என் ரப்பிட்ட எல்லாமே இருக்குது. அந்த ரப்பு என் கூட இருக்கிறான். मुझे क्या कमी मेरा क्या नहीं. இந்த நிலை வந்துருச்சுன்னு சொன்னா நஃப்ஸே அம்மாரா ஆட்டோமேட்டிக்கா வெளில போயிடும், எல்லாம் வெளில போயிடும். அல்லாஹ்வை கொண்டு வாழ ஆரம்பிச்சிடுவோம். சதா அவனுடைய ஜிக்ரை வாழ ஆரம்பித்துடுவோம். ஜிக்ருன்னு சொன்னா இதான். ஜிக்ருன்னு சொன்னா ஞாபகங்க, ஞாபகம். உதாரணத்துக்கு உங்களை நான் சிந்திச்சு பார்க்கிறேன், நான் உங்களை என் மைண்ட்ல கொண்டு வந்து பார்க்குறேன் பாருங்க, அதுக்கு ஞாபகம். இப்போ அல்லான்னு சொல்லுங்களேன், அல்லான்னு சொன்னா யார் ஞாபகத்துக்கு வரா? யார் ஞாபகத்துக்கு வரா? அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் தான் வரா. அந்த எழுத்து தான் வருது. யாரு? ஒண்ணுமே காணுமே. அந்த அல்லாஹ் எப்படி இருப்பான்னு தெரியலையே, அவனுடைய சிரிப்பு தெரியலையே. உங்க சிரிப்பு தெரியுது, நீங்க உட்கார்ந்துருக்க முறை தெரியுது, நீங்க நிக்கிற முறை தெரியுது, நீங்க படுக்கிற முறை தெரியுது. நான் உங்களை சிக்கர் செஞ்சிடலாம். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கா? அல்லாஹ் எப்படி சிக்கர் செய்யுது? சிக்கர் தான் ஞாபகம் தானே. நாம சிக்கர் மகஃபில் வைக்கிறோமே, அந்த அல்லாஹ் சிக்கர் செய்யறோமே, அந்த அல்லாஹ் எப்படி சிக்கர் செய்யறோம்? உதாரணத்துக்கு செய்து 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 சிக்கர் செஞ்சா அவன் சிரிப்பு ஞாபகத்துக்கு வருது, அவன் அழுவை ஞாபகத்துக்கு வருது, அவன் நடப்பு ஞாபகத்துக்கு வருது, அவன் உட்கார்ந்துருக்கிறது ஞாபகத்துக்கு வருது, அவனுடைய பிரயாணம் ஞாபகத்துக்கு வருது. அல்லாஹ் சொன்ன என்ன ஞாபகத்துக்கு வருது? சிந்திக்கிறது இல்லை. இந்த அல்லாஹ் கூட எங்க போகுது சிந்தனை கேட்டா ஜிக்ரும். ஜிக்ரு 4 வகைங்க. ஜிக்ர் எத்தனை வகை? 4 வகை. ஒண்ணு நாவு செய்யக்கூடிய ஜிக்ர். நாம ஜிக்ர் எதை சொல்றோம் தெரியுமா? நாவு செய்யக்கூடிய ஜிக்ரை தான் ஜிக்ர்னு சொல்றோம். ஜிக்ர இஸ்மி, ஜிக்ர லிசானி, ஜிக்ர லிசானி. இந்த ஜிக்ரை தான் நாம வந்து ஞாபகம் 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 கேட்டா ஒரு 100 லாயிலார்கள் சொல்லிடுவோம். கேட்டா ஜிக்ர் செஞ்சாங்க. ஜிக்ர லிசானி இதெல்லாம் அவாம செய்வாங்க, முரீது இல்லாதவங்களும் செய்வாங்க, பையத்து பெறாதவங்களும் செய்வாங்க, தூரமா இருக்கிறவங்க செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. காலையில ஃபஜ்ர் தொழுதவுடனே இமாம் செய்றாங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ். ஜிக்ர லிசானி எல்லாம் நாம அதை ஞாபகம் சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கோம். ஒன்னொன்னு இருக்கு ஜிக்ர கல்வி, உள்ளம் செய்யக்கூடிய ஞாபகம். அண்ணா உள்ளம் செய்யும் பொழுது அல்லாஹ்வை பற்றி சிந்தித்தாக வேண்டும். அந்த ஜிக்ர செய்யறது தான் இந்த மஹ்பில். ஜிக்ர லிசானி செய்யறதுக்கு இந்த மஹ்பில் இல்ல. இந்த சபை ஜிக்ர லிசானிக்கு உண்டான சபை இல்ல. ஷேக்மார்களுடைய சபை, நாதாக்களுடைய சபை,
நாவினால் செய்யக்கூடிய சிக்கருக்காக அல்ல. நாவினால சிக்கர் செஞ்சா சவாப கிடைக்கும், நாவினால சிக்கர் செஞ்சா நன்மை கிடைக்கும், அவ்வளவுதான். கல்புனால உள்ளத்தினால் சிக்கர் செய்தோம் என்று சொன்னா அல்லாஹ் கிடைச்சிடும், அந்த ரப்பு கிடைச்சிடும், அந்த ரப்புடைய அட்ரஸ் கிடைச்சிடும். இதை நாம சிந்திக்கிறது கிடையாது. அந்த கல்பால சிக்கர் செய்யறதுனா எப்படி? ஒன்னொன்று இருக்கு, ஜிக்ரே ரூஹி, ஜிக்ரே சிர்ரி என்றெல்லாம் இமாம்கள் சூஃபியாக்கள் நமக்கு அபகப்படுத்துகிறார். நம்ம ஜிக்ர் எந்த ஜிக்ர்ல இருக்கிறோம்? ஜிக்ர லிசானி நிறைய சரியா செய்வோமா? இமாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இஸ்திக்ஃபார்னா யஹ்தாஜு இல இஸ்திக்ஃபார். நாம செய்யற இஸ்திக்ஃபாருக்கு ஒரு இஸ்திக்ஃபார் செய்யுங்கறாங்க. ஏன்? டிவியை பார்த்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ், செல்ல பார்த்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனா ஜிக்ர லிசானி தான். ஆனா செய்யறான் பாருங்க, அந்த ஜிக்ர லிசானிக்கு ஒரு இஸ்திக்ஃபார் செஞ்சாவணும். கடையில உட்கார்ந்து யார் யாரையோ பார்த்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கறான். கண்ணவ இஸ்திக்பார் எதுக்கு செய்யணும்ல, அதுக்கு ஒரு இஸ்திக்பார் செய்யணும்ங்கறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா பாத்தீங்களா? ஜிக்ர லிசானிலே இவ்வளவு குறைகள் இருக்கிறது. யாருன்னு தெரியாம செய்து 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 செய்துன்னு கூட்டா கூட ஜிக்ர லிசானிலே கூடுவாங்க. நம்மளுடைய வழக்கம் இருக்குதா? உதாரணத்துக்கு இவங்க உட்கார்ந்துருக்காங்க, அப்துல்லான்னு வச்சுக்கோங்க, அப்துல்லா 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 என்ன ஜிக்ர் இது? ஜிக்ர லிசானில கூட இப்படி கிடையாது. நம்ம உணர்ந்து தான் செய்வோம், நம்ம ஆனா அப்படி செய்யறதே கிடையாது. டக்கு 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 நம்முடைய தஸ்பீஹுடைய மணி அந்த வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் தான் நாம் உண்மை முரீதாக ஆக முடியும். இல்லை என்று சொன்னால் இப்ப சில பேர் முஸ்லீம் பெயர் தாங்கிகள் தான் சொல்றாங்க பாரு, முஸ்லீம் பெயர் தாங்கிய, அதே போல முரீது பெயர் தாங்கி, முரீது பெயர் தாங்கி, பரக்கத்து முரீது, பரக்கத்து ஒண்ணுமே கிடைக்காது. பரக்கத்து முரீது இல்லை, சும்மா வேற ஏதாவது கிடைக்கிற மாதிரி தெரியும், ஏதாவது கடையில பரக்கத்து கிடைக்கிற மாதிரி தெரியும், அதுக்காக சில பேர் பரக்கத்து எடுக்கிறாங்க. வழிமார்கள்ட்ட அல்லாஹ் கிட்டே இருக்கிறாங்க. அவங்க கையை பிடிச்சா பரக்கத்து கொஞ்சம் கிடைக்கும். அவங்க கையை பிடிச்சா அவங்க பார்வை நம்ம வேலைப்பட்டா, ஏன்னு சொன்னா அவங்க பார்வையை கொண்டு உலகத்தை பார்க்கறது கிடையாது, அல்லாஹ்வே பார்த்த கண்ணு அந்த கண்ணு, அல்லாஹ்விடமே கொடுத்து வாங்கிய கண்ணு கையை அந்த கை, அல்லாஹ்வின் பக்கமே நடந்த கால் அந்த கால். அதனால வழிமார்கள் வந்துட்டு போனாலே ஒரு பரக்கத்து. அதனால வழிமார்கள்ட்ட அந்த பரக்கத்து மட்டும் எனக்கு போதும், எனக்கு அல்லாஹ் தான் தெரியும், உங்கள்கிட்ட இருக்கிற அல்லாஹ் எனக்கு வேணான்றத. ஆனா அந்த பரக்கத்தை நாம் எதிர்பார்க்க கூடாது. அவங்கள்ட்ட இருக்கிற அல்லாஹ்வை கொடுக்கணும், அந்த அல்லாஹ்வுடைய அட்ரஸை நாம் ஆக வேண்டும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? காலையிலிருந்து மாலை வரைக்கும் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார், நம்மை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். காலையில் எழுப்பினவன் யார்? தூக்கத்திலிருந்து நம்மை எழுப்பியவன் யார்? நாம இருந்தோமா? கேட்டா நானும் சொல்லுவோம். அந்த அனாதான் நப்சி அம்மாரா காலையில் எழுந்த உடனே யார் அவன் எழுப்பினா? நானே எஞ்சிட்டேன். முதல்ல காலையில் எந்திரிச்சு சொல்லி நப்சி அம்மாரா வேலை செய்து, இந்த நப்சி அம்மாரா தான் ஷைத்தான் இருந்துச்சு. ஷைத்தான் என்ன தப்பு செய்தான்? அவன் சஜ்தா செய்யாத இடமில்லை, அல்லாஹ்வை வணங்காத இடமில்லை, அவன் அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் வைக்கல, குஃப்ர் செய்யல. ஏன் அல்லாஹ் அவனை ரஜீமாக ஆக்கினான்? இன்றைக்கு எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அவர்களை அல்லாஹ் விட்டு விட்டான். எவ்வளவு நபர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், கெட்ட விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள், அவர்களை அல்லாஹ் தண்டிப்பதில்லை. ஏன் சைத்தானை தண்டிச்சான்? சைத்தான் வணங்கத்தானே செஞ்சான், சைத்தான் சஜ்தா செய்யாத இல்லை விடவில்லையே. ஆனா இப்போ முஸ்லிம் பெயர் வச்சுட்டு எங்கெங்கேயோ போறான், என்னென்ன வட்டி வாங்குறான், விபச்சாரம் செய்கிறான், நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றான். எவ்வளவு பெரிய பெரிய செயல்கள். அந்த போல முஸ்லிம்களே அல்லாஹ் விட்டு விடுகிறான். இந்த சைத்தானை பிடிச்சி தூக்கி போட்டானே, என்ன தப்பு செஞ்சான்? என்ன தவறு செய்தான் தெரியுமா? ஆனா கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன் சொல்றேன். நான் அனாவை பயன்படுத்தினான், அந்த அனா தான் நப்சி அம்மாரா. எனவே அல்லாஹ் தூக்கி எறிந்து விட்டான் அவனை. நீ என்னுடைய சமூகத்திற்கு இருப்பதற்கு லாயக்கற்றவன், நீ எழுந்து தூக்கி எறிஞ்சிட்டான். இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் அவனை அரவணைக்கிறான். ஷைத்தானை ஷைத்தானாக மாற்றியது நப்சு. அந்த நப்சு தான் ஷைத்தானாக மாற்றியது. பெரியவர்கள் நாமட்டே அந்த நப்சு இருக்கு. காலையில் எழுந்த உடனே யாருப்பா எழுப்பினான்? நான் எழுச்சப்பா, அலாரம் எழுப்பிச்சு, அலாரத்தினால நான் எழுந்துச்சேன். காலையிலேயே நான் வந்து யாரையாவது எழுப்ப சொல்லிடுறது. உனக்கு யாருப்பா எங்கப்பா போய் சாப்பிட்டேன்? நானே கடையில் வாங்கி சாப்பிட்டேன். யாருப்பா போய் பயன் செஞ்சேன்? நான் தானே செஞ்சேன். யாருப்பா கேட்டார்? நான் தானே கேட்டேன். ஏதாவது ஒரு பெரிய வேலை செஞ்சு நான் தானே செஞ்சேன். போஸ்டர் அடிச்சு நான் செஞ்சேன்னு ஒட்டுறாங்க. இவ்வளவு செஞ்சிருக்கேன் நான். அதனாலதான் பொறாம, அவர்லாம் இவ்வளவு செய்யறாரு, இவர்லாம் இவ்வளவு செய்யறாரு, பொறாம.
எல்லா பிரச்சனைகள், ஃபித்னாக்கள் எல்லாம் அந்த அனா நஃப்ஸே அம்மாரா அதுல தான் வருது. நஃப்ஸே அம்மாரா செய்யக்கூடிய பெரிய செயல் அனாவை நம் காட்டும். நான் என்ற அந்த தன்மையை உணர்த்தணும். அதை அதிகமாக நம்முடைய கண் முன்னே கொண்டு வரக்கூடியதுதான் நஃப்ஸே அம்மாரா. பெரிய பெரிய தீமையான இதை ஒழிக்கத்தான் நாம் பாடுபட வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீ எங்கடா செஞ்ச? நான் உன்னுடன் இருந்து உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யறேன். அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தேவையை உன்னுடன் இருந்து, தூரமா இருந்தில்ல, அர்சுலன் இருந்து வளர்க்க நம்மை அல்லாஹ் ஹரக்கத்து செய்யல. நம்முடன் இருந்து அல்லாஹ் நம்மை ஏற்றிக் கொண்டிருக்கிறான். நம்முடன் இருந்து அல்லாஹ் நம்மை கேட்க வைக்கிறான். என்னுடன் இருந்து அல்லாஹ் என்ன பேச வைக்கிறான். உணர்ந்து பாருங்க. ஒரு ஷாயிர் சொன்னாங்க, இதை சும்மா உருது கவிதையா விளங்கிடாது, கொஞ்சம் உள்ள போய் விளங்கி பாருங்க. முஜுமே முஜுக்கோ ஜகா நகி மில்தி, என்னிலே எனக்கே இடம் இல்லை சொல்றாங்க. என்னிலே எனக்கே இடம் இல்லை, இந்த அளவுக்கு அல்லாஹ் என்னிலே இருக்கிறான்னு சொல்றாங்க. விளங்குங்க, விளங்கியாக வேண்டும். என்னிலே எனக்கு இடம் இல்லை. இங்க பாயில நான் நிக்கிற இடம் இருக்குன்னு சொல்றோம், ஆனா உள்ள இருக்குல்ல, நான் பேசுறேன்ல, என்னுடைய சத்தம் வெளில வருதுல, அந்த அனாவுக்கு உள்ள எனக்கு இடம் இல்லைங்கிறேன். ஏன்? உள்ள அல்லாஹ் தான் இருந்து இயக்குறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் இருக்கிறான். நான் சொல்றதுக்கு இடமே இல்லைங்க. அப்ப எங்கிருந்து வருது அனா? நஃப்ஸ் வெளியாக்குது. நஃப்ஸ் வெளியாக்குது, ஷைத்தான் வெளியாக்குறான். அவனுக்கு வழிபட்டு நம்முடைய வாழ்க்கை நகர்கிறது. இப்படி நகர்ந்து சொன்னா கவலை தான். நம்முடைய வாழ்க்கை கஷ்டம். நாளைக்கு என்ன பண்றது? நானும் வாழ்ந்துன்னா அந்த நாள் தான் நம்ம சோறுக்கு குலைக்கணும். அல்லாஹ் வாழ்ந்தோம் சொன்னா அல்லாஹ் நம்முடைய உணவுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வான். அல்லாஹ் அந்த உணவுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வான். இப்படி வாழ்ந்தவர்கள் தான் வழிமார்கள். யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு போதும் என்று வாழ்ந்தவர்கள் வழிமார்கள். அதனால தான் உங்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. புரிஞ்சுங்களா? அதனால தஹ்மீர் அவுலியா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. தனக்கு வீட்டுல உணவு இல்லை, சாப்பிட தண்ணி இல்லை. அப்போ தன்னுடைய நஃப்ஸை பார்த்து அவங்க படிக்கிறாங்க, ஷஹ்மீர் நகர் ஃபிகுர் து குச் கூத் கி வல்லா. ஷஹ்மீர், உணவை பத்தி நீ கவலைப்படாதப்பா. தன்னை பார்த்து படிச்சுக்கிறாங்க. ஷஹ்மீர், உணவை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். ரஸாக் தேரா காதிரோ கையூம் ஹே அல்லாஹ். உனக்கு உணவு அளிப்பவன் யார் தெரியுமா? காதிரோ கையூம். காதிரோ கையூம், அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன். கையூம், எப்போதும் இருப்பவன் அல்லாஹ். அந்த ரப்பு உனக்கு உணவளிக்கிறவன் அப்படிப்பட்ட ரப்பு, அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவன். சொர்க்கத்திலே கொண்டு வந்து கூட உனக்கு உணவளிக்க முடியும், எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட சக்தியை தனக்குள்ள அடக்கி இருக்கக்கூடிய ரப்பு உன்னுடைய ரப்பு. चीरा है जिन्हें मुंह को, चीरा है जिन्हें मुंह को, वो क्या रिस्क न देगा? வாயை கிழிச்சி ஓட்டப்பட்டவனுக்கு உணவு தர தெரியாதா? வாயை கிழித்தவனுக்கு உணவு தர தெரியாது, தேவையை பூர்த்தி செய்ய தெரியாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தவிர யாருக்கும் குவத்து சொந்தம் இல்லை, யாருக்கும் ஹரக்கத்து சொந்தம் இல்லை. படிச்சிட்டேன். அவன் யா வல்லதி ஹலகனி ஃபஹுவ யஹ்தி. என்னை எந்த ரப்பு படைத்தானோ அவன் எனக்கு வழி காட்டுவான். என் ரப்பு என்ன படைச்சான், வீட்டுல ஒரே பொம்பளை பிள்ளையா இருக்கு, கவலைப்படுறாங்க. அந்த ரப்புக்கு எந்த ரப்பு பெண்களை படைத்தானோ, எந்த ரப்பு பெண் பிள்ளைகளை படைத்தானோ அந்த ரப்புக்கு நிக்காஹ் செய்து, அந்த ரப்புக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய தெரியும். இந்த ஈமான் யாருக்கு? நாங்க ஒரே பொம்பளை பிள்ளையா ஹஜ்ரத் அஞ்சா என்ன செய்ய போறீங்க? 10,000 சம்பளத்துல இருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க கேக்குறாங்க. வெளியில தலை காட்ட முடியல. ஒருத்தர் 4 புள்ள பெற்றுட்டாருன்னு சொன்னா அவரால் தலையை வெளியே காட்ட முடியல. என்ன கேட்கிறான்? ஹஜ்ரத் சந்தோஷமா சுத்துறீங்க 4 புள்ளைய வச்சுக்கிட்டு. ஹஜ்ரத் யாரோ கேட் பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா சந்தோஷமா இருக்க முடியாது, பிள்ளைகள் அதிகமா இருக்கு. கேள்வி கேட்க ஆரம்பிச்சுவான். என்ன இங்க இருக்கிறாம தெரிஞ்சு வேலைக்கு போக வேண்டியதானே? ஏதோ இவரு தர மாதிரி, ஏதோ இவரு தான் அவருடைய தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி. ஒரு இட்லி கூட தந்திருக்க மாட்டார், ஒரு டீ கூட தந்திருக்க மாட்டார். அவர் கேட்பார், ஹஜ்ரத் கவலை இல்லையா பாய், கவலை இல்லையா, அந்த ரப்பு இருக்கிறான். இந்த சிந்தனை யாருக்கு வருது? அந்த சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கவலை வராதுங்க. என்னைக்கும் பாருங்க, வருஷமா அல்லாஹ் படைத்து கொண்டே தான் இருக்கிறான். கவலைப்படுறவங்க கவலைப்பட்டு தான் இருக்காங்க. நேரம் வரும்போது எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நேரம் வரும்போது எல்லாம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அல்லாஹ் நேரம் வரும்போது
கண்டிப்பா எல்லாத்தையும் நடத்தாட்டிடுறான். அதனால ஏன் கவலை? என் ரப்பு என் கூட இருக்கும்போது ஏன் கவலைப்பட வேண்டும்? படிக்க வைக்க வேண்டும், அவங்களுக்கு பெரிய ஆளா அல்லாஹ்ட்ட படிக்க வேண்டும். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் சின்ன பிள்ளையே படிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அர்த்தம் தெரியாது, அது விளக்கம் தெரியாது. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மாஃபி கல்பி கைருல்லாஹ் நூறு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். மக்த மசாலியை கத்து கொடுக்குறாங்க. ஆனா விளக்கம் தெரியல. மக்த மசாலி அந்த பிள்ளைகளுக்கு விளக்கத்தோட வளர்த்திருந்தோம், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ராஜாவை போல அது போல கருத்து உள்ள இருக்கு. அது 4 வரியில் ஒரு ஏழையை ராஜாவாக மாற்றக்கூடிய தந்திரம் உள்ள இருக்கு. 4 வரியில ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதும், ரப்பாஹி அல்லாஹ் எனக்கு போதும், மாஃபி கல்பி கைருல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் யாரும் என் உள்ளத்துல கிடையாது, நூறு முஹம்மது ஸல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூறாக இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கருத்து உள்ள அடங்கியிருக்கு. ஆனா அதனுடைய நிலைப்பாடு ஹால் நம்மள வருது. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் இவ்வளவு பெரிய ஷாட். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதும், என் ரப்பு எனக்கு போதும், எனக்கு இருக்க என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்க, நான் என் உணவை பற்றி கவலைப்பட வேண்டும். என் ரப்பு என்னுடன் இருக்க, நான் என் வீட்டை பற்றி கவலைப்பட வேண்டும். எனக்கு ரப்பு எனக்கு போதுமாக இருக்க, நான் ஏன் பல சிந்தனைகள் எனக்கு வரும். ரப்புன்னு சொன்னா என்ன தெரியுமா? தஃசீர்ல எழுதுவாங்க, தபுலீகு ஷைஇ ஷையன் ஃபஷையா, ஒரு வஸ்துவை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை சன்னம் சன்னமாக வளர்த்து பரிபூர்ணப்படுத்தக்கூடிய தன்மை அல்லாஹ். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விதை போறோம், அந்த விதை செடியாகுது, செடி மரமாகுது, மரம் பெரிய மரமாகுது. அதை போல நாம் ஒரு காலத்துல இல்லாமல் இருந்தோம். நான் ஒரு காலத்துல இல்ல, 28 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய அட்ரஸ் இல்லை. அல்லாஹ் என்னை கொண்டு வந்தான், இல்லாமையில் இருந்து என்னை கொண்டு வந்த ரப்பு. குழந்தையாக இருந்தேன், குழந்தையில் இருந்து ஒரு சிறு பிதாயத்தை கொண்டு வந்தான், சன்னம் சன்னமா வளர்த்து வராம. யாரு? அல்லாஹ். அதனால ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், என் ரப்பு எனக்கு போதும், என் ரப்பு எனக்கு போதும், யார் எனக்கு தேவையில்லை, யாரும் என்னுடன் இல்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தஃசீர் ரூஹுல் பயான்ல ஒரு கருத்து எழுதுறாங்க. தஃசீர் ரூஹுல் பயான், இன்றைய காலத்துல ஆட்சியாளர்களுடைய கிடுபிடி கொண்டு ஆட்சியாளர்கள் கஷ்டப்படுத்துறாங்கல்ல இல்லையா மக்களை, முஸ்லிம்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்க, இடையூறு கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கூட ஒரு பெரிய ஷேக் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஃப்தி அவர்களை தூக்கி சிறையில போட்டாங்க. அல்லாஹ் அவர்களை வெளியாக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொடுக்கும். பெரிய ஷேக் அவர் ஆலய சூழ்நிலை உள்ளவங்க நினைக்கிறேன். அதனால இருந்துகிட்டே இருக்கு. ஆட்சியாளர்கள் ஏதாவது நமக்கு இறுக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது கஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு ரூஹுல் பயான்ல ஒரு கருத்து பார்க்க ஒரு செய்தி. அந்த காலத்துல சஹாபாக்களை எல்லாம் ஒரு மன்னன் கொன்று குவித்தான். ஒரு மன்னன் கொன்று குவித்தான். மக்கள் போய் கேட்டாங்க அந்த மன்னன்ட்ட, ஏன்பா இந்த அளவு கஷ்டப்படுத்துற? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உனக்கு முன்னால ஆட்சி செஞ்சவங்க தானே, அவங்களாம் எந்த அளவுக்கு எல்லாம் ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய ஆட்சி கூட செய்யப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவன் சொன்னானா, நான் உமரை போல ஆட்சி செய்யறேன், நீங்க உமருடைய காலத்துல வாழ்ந்த மக்களை போல நீங்க ஆகுங்க, நான் உமரை போல ஆட்சி செய்யறேன்னு சொன்னாங்க. அதனால
இதை வச்சு எழுதுகிறார்கள், மக்கள் எப்படி இருப்பார்களோ அதே போன்று தான் ஆட்சியாளர்களை அல்லாஹ் நியமிக்கிறான் என்று எழுதுகிறார். இன்றைய காலத்திலே மக்களுடைய இஸ்லாம் கொடி கட்டி வெளியில பறக்குது, கொடி கட்டி வெளியில பறக்குது. உள்ளேன் கொடி இறங்கல, இஸ்லாமே வெளில போச்சு. வெளியே பார்த்தால் வட்டி வாங்குகிறார்கள், உலமாக்கள் வாங்குறாங்க, இஎம்ஐல பைக் எடுக்கிறார்கள், கேட்டா கூடுங்கிறாங்க. என்ன தெரியல, அதுதான் அது என்ன சட்டம் என்று தெரியல. கேட்டா வாழ்க்கை நிர்பந்தம், வாழ்க்கை நிர்பந்தத்துல நான் இருக்கிறேன். இந்தியா இஸ்லாம் இந்துக்களின் நாடு பயன் கொடுக்குறாங்க. கேட்டா வட்டி வாங்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் அதிகரித்து விட்டார்கள். வட்டி ஒரு ஹலாலான ஒரு வியாபாரம் போன்று இன்றைக்கு மக்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டு விட்டது. இதுல யாரும் பேசுறது இல்லை. இஎம்ஐல பைக் எடுக்க கூடுமா கூடாதா? சில உலமாக்கள் கூடும் பத்துவா கொடுக்குறாங்க. எதை வைத்து கொடுக்கிறார்கள் தெரியல. அல்லாஹ் ரசூலுடைய பயம் இல்லை. வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய முஸ்லிம்கள் துணிந்து விட்டதின் காரணத்தினால் முழுக்க கொடுக்கிறவன், அரசாட்சியை கொடுக்கிறவன் யார் தெரியுமா? குர்ஆனை யார் தெரியுமா சொல்லுது? துஇசு மன் தஷா. அல்லாஹ் தான் யாரை நாடுகிறானோ அவனுக்கு இஸ்ஸத்தை கொடுக்கிறவன் அல்லாஹ். வதுத்தில் முல்க மன் தஷா. யாருக்கு அல்லாஹ் அரசாட்சியில் வைக்க வேண்டும் நாடுகிறான், அரசனாக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அரசனாக்கி விடுகிறான். ஒருத்தன் அரசனாக்குறது அல்லாஹ். ஒரு தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. அரச பீடத்திலிருந்து பிடுங்குவவனு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஒருத்தவன் அதிகாரியா ஆக்குறது அல்லாஹ், அதிகாரத்தை பிடுங்குறவனு அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தான வச்சான். ஏன் வைத்தான்? நாம சரியில்லை, நம்மில இருக்கக்கூடிய இஸ்லாம் சரிபாடாக இல்லை, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நம்முடைய இஸ்லாம் இல்லை. ஷைத்தானுக்கு வழிபட ஆரம்பிச்சிட்டோம், நப்சுக்கு வழிபட ஆரம்பிச்சிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரர் வாங்குறாரு, நான் வாங்குறேன். நண்பனுக்கு வழிபடுறோம், பக்கத்து வீட்டுக்காரருக்கு வழிபட ஆரம்பிச்சிட்டோம். எங்க போச்சு ஷரியத்? எங்க போச்சு தரீகத்? கேட்டால் நாடுடைய சூழ்நிலை படிச்சாக வேண்டும். இன்றைய இஸ்லாமிய பெண்கள் வீதியிலே அலைகிறார்கள், கேட்டால் விடுதலை வேண்டும் கேட்கிறாங்க. எல்லாம் சம உரிமை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சம உரிமை வேண்டும், அதுக்கு இவர்களும் துணை போகிறார்கள் இஸ்லாமிய பெண்மணிகள். எனவே இஸ்லாமிய பெண்மணிகளை பார்த்தும் சொல்கிறேன், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பரக்கத்துகள் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஷரியத்துக்கு கட்டுப்பட்டு. தரீக்கத்தில் இருந்தா ஒரு பெரிய இது கிடையாது. ஷரியத்தில் இருந்தா தான் தரீக்கத்துக்கு போக முடியும். இன்றைய காலத்துல தரீக்கத்துல போயிட்டா ஏதோ பெரிய மொட்டை மாடியில போய் உட்காந்து நினைக்கிறாங்க. கீழே பேஸ்மெண்ட் வேஸ்டா போச்சுன்னா பட்டாரம் விட வேண்டியதான். புரிஞ்சுங்களா? ஷரியத் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் தரீக்கத். ஷரியத் பேஸ்மெண்ட், தரீக்கத்து தான் கட்டடம். பேஸ்மெண்ட் சரியில்லை என்றால் தரீக்கத்தும் இல்லை, ஹகீகத்தும் இல்லை, மாரிஃபத்தும் இல்லை. என்னத்தை கட்டி என்ன பிரயோஜனம்? இல்ல சரிஞ்சுதான் வரும். பெரியவர்களே, நாங்க சொல்ல இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பேசுவதின் காரணம், எங்க போனாலும் முஸ்லீம் என்ன நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்களே, என்ன நீங்க வட்டியெல்லாம் கூடாது, என்னப்பா கேட்டா லீஸுக்கு இருக்கிறாங்க, லீஸுக்கு இருக்கிறாங்க வீட்டுல. என்னால எங்க இருக்கீங்க? லீஸுக்கு இருக்கேன். போக்கியம், போக்கியத்துக்கு எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? வட்டி இன்றைக்கு ஹலால் போன்று நமக்கு காட்டப்பட்டு விட்டது. பெரியவர்களே, சகோதரர்களே, ஷரியத்தை பேணினாதான் நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை. அதற்கு பிறகு தரீக்கத். ஷரியத்தை பேணினா தான் அல்லாஹ் கிடைப்பான். ஷரியத்துல நாம முக்கம்மலானா தான் ஷரியத்துடைய முக்கம்மல் தரீக்கத். ஷரியத்துடைய முக்கம்மல் தரீக்கத். முக்கம்மல் சொன்னா பரிபூர்ணம். ஷரியத்துல முக்கம்மலாக எல்லாத்திலையும் பேணி, யாரையும் பார்க்காம ஷரியத்துல சரியாக இருந்து, வாழ்வாதாரத்துல சரியாக ஷரியத்தை பேணி, கொடுக்கல் வாங்கலிலே ஷரியத்தை பேணி, பெண்களுடைய விஷயத்திலே ஷரியத்தை பேணி, ஆண்களுடைய விஷயத்திலே ஷரியத்தை பேணி, அனைத்திலும் ஷரியத்துல பேணி கரெக்டா இருக்கிறோம் பாருங்க, அதனுடைய முக்கம்மல் தான் தரீக்கத். அதனால என்னுடைய தாதா ஷேகுனா ஜமாலுல் ஆரிஃபின் ஜமாலி ஷா நூரி ரலியல்லாஹு தஆலா, என்னுடைய தாதாவை நூரி ஷா ரலியல்லாஹு தஆலா ஹைதராபாத்ல அவங்களுடைய பிரதான ஹலீஃபா தமிழ்நாடு. அவங்க தன்னுடைய பேர குழந்தைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கல. தன்னுடைய பேர பிள்ளைங்களை, தன்னுடைய பெண் பிள்ளைங்களை ஸ்கூலிலேயே சேர்க்கல. அவங்க ஏன் சேர்த்தா கெட்டு போயிடுவாங்க இன்றைய காலத்துல. இன்னொன்னு, எங்களுடைய தெரு தனி, எங்களுடைய ஹான்காவே தனி, ஊர்ல தனியாக கொண்டு வந்துட்டாங்க. பையர் முரீத்மார்களுக்கு என்று எதிர்ப்பு இருந்துச்சு. அதனால அந்த எதிர்ப்பை பார்த்து இவங்க
தனியாக கொண்டு வந்து பெரிய ஹான்கா பள்ளிவாசல் என்று கட்டி வந்து விட்டார். அந்த தெருவில் டிவிக்கு அனுமதி கிடையாது. இந்த தெருவில் யார் யாரெல்லாம் வீடு கட்டி வருகிறார்களோ டிவி வைக்க கூடாது, கேபிள் இழுக்க கூடாது. டிவியை ஹராமாக்கினார்கள், எங்களுக்கெல்லாம் கேபிளை ஹராமாக்கினார்கள். பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் 5ஆவதுக்கு பாலிகான பிறகு ஸ்கூலுக்கு செல்வதை ஹராமாக்கினார்கள். இன்றைய காலத்துல எல்லாம் ஏங்க போனா என்னங்க தப்பு, போனாதான் தப்பே நடக்குது, புரிஞ்சுங்களா? அதனால இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம போக வேண்டாம்னு சொல்ல, பாதுகாப்பாக இருந்தால் எல்லாம் போயிட்டா போக வேண்டியது, பாதுகாப்பாக இருந்தால் நம்முடைய சரியத்துக்கு எந்த இடையூறு இல்லாமல் இருந்தால் அனைத்தையும் செய்யலாம். சரியத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அந்த ரப்புடைய குறும், அந்த ரப்புடைய நெருக்கம் அப்போதுதான் ஹாசிலாம். இல்லன்னு சொன்னா நம்ம என்னதான் சிக்கல் செய்யுங்க, என்னதான் தகஜத் தொழுங்க, என்னதான் எந்திரிச்சு நில்லுங்க, வருஷம் பூரா நோம்பு வைங்க, நல்லா கிடைக்க மாட்டாங்க. சொன்னா ஒருத்தர் வாழ்க்கையில பூரா வட்டி பிசினஸ். அவர் என்ன செஞ்சுப்பாரா, வட்டியில 1/4 ஒரு பங்கை மதரசாவுக்கு கொடுத்துறது, மதரசாவுக்கு இது போன்ற ஹான்காக்களுக்கு கொடுத்துறது, கொடுத்துட்டு ஒரு ஹலால் ஆக்கிக்கிறேன். என்ன சரி, அவங்களும் சாப்பிட்றாங்க, நம்மளும் சாப்பிட்றோம். மதரசா கொடுத்துட்டு அங்கேயே கொடுத்துட்டோம், இங்கேயே கொடுத்துட்டோம், நாளைக்கு மாட்டினா எல்லாம் சேர்ந்து போய் மாட்டோங்க. அது மாதிரி அல்லாஹ் விட மாட்டான். யாரு கொடுத்தார்களோ, யாரு செஞ்சாங்களோ அவர்களை தான் அல்லாஹ் பிடிப்பான். பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். இதைத்தான் தக்வா. தக்வா என்று சொன்னால் பயப்படுவது. பயப்படுறதுன்னு சொன்னா நாம நினைக்கிற பயம் இல்ல. நாம சிங்கத்தை பார்த்து பயப்படுறோம் பாருங்க. खुदा का खालिक का डर और है, मखलूक का डर और है. நாம உங்களுக்கு பயப்படுறோம் பாருங்க, பைய பார்த்து பயப்படுறது, ஜின்ன பார்த்து பயப்படுறது, இதெல்லாம் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி பயம் இல்ல. மக்லூக் का डर और படைப்பினங்களை பற்றி பயப்படக்கூடிய பயம் வேறு. खालिक का डर और அல்லாஹ்வை பயப்படுவது வேறு. ஒருத்தவன் சிங்கத்தை பயந்து ஓடுறான், சிங்கத்தை பயந்து ஓடினான். சிங்கத்தை எந்த அளவுக்கு பயப்படுவானோ அந்த அளவுக்கு தூரமாயிடும். சிங்கத்தை எந்த அளவுக்கு பயப்படுவானோ அந்த அளவுக்கு தூரமாக தான் பார்ப்பான். ஆனா அல்லாஹ்வை பயந்தா பயப்படக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நெருக்கமா தான். புரிஞ்சுங்களா? இதைத்தான் சொல்றாங்க சூஃபியாக்கள். மஹ்லூக்கை ஒருத்தவன் பயந்தா பயப்பட தூரமாகி கொண்டே இருப்பான். ஆனால் அல்லாஹ்வை ஒருத்தவன் பயந்தா நெருங்கிக் கொண்டே இருப்பான் சொன்னாங்க. நெருக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய பயம் தேவை. ஆண்களுக்கும் பெண்கள் எல்லாத்துக்கும், நமக்கு தெரிந்த மக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். இல்லைன்னு சொன்னால் நமக்கு மத்தியிலே சந்தோஷம் ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அந்த அரவணைப்பு நமக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அரவணைப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் எதுவுமே இல்லாதவர்கள். நமக்கு யாரும் பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க. எல்லா ஒரு வயசுக்கு மேல நம்மளை கையை விடுத்த தயாராகிறாங்க. எல்லா ஒரு வயசுக்கு மேல நம்மை அரவணைக்க தயாராக இல்லை. எல்லா ஒரு வயசுக்கு மேல நம்மை வெளியே போத்தா 3 நாள் தான் விருந்தாளியுடைய வீடு. நம்ம போலியா 7 வருஷம் தான் மதரசால, என்ன போலியா இங்கே இருக்க கேட்டுருவாங்க. பெற்றோர்கள் அப்படித்தான். நான் அல்லாஹ் கைவிட தயாராக இல்லை. நம்மை அல்லாஹ்வுடன் நெருங்க வேண்டும். அவன் என்னென்ன சொன்னானோ அதை கட்டுப்பட்டு அவனுக்கு வழிபட்டு இந்த நஃப்ஸை நாம் ஒழித்து, நஃப்ஸுக்கு வழிபடாமல், ஷைத்தானுக்கு வழிபடாமல், துனியாவை பிரியப்படாமல் அல்லாஹ்வை நேசிக்கணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இப்படி நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். எல்லாம் கிடைத்து விட்டால் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம ஒண்ணுமே இல்லாம தான் வந்தோம். तुम्ही सुनने वाले तुम्ही को सुनाऊं, तुम्हारे सिवा कौन मेरी सुनेगा. मैं कुछ भी नहीं था, मैं कुछ भी नहीं हूँ, मैं कुछ भी नहीं हूँ, मैं कुछ भी नहीं हूँ. तुम्ही ने दिया सब, तुम्ही देने वाले, तुम्ही ने दिया सब, तुम्ही देने वाले, तुम्हारे सिवा कौन मेरी सुनेगा. या अल्लाह, मैं कुछ भी नहीं था, நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். ஒரு காலத்துல ஒன்றுமே இல்லாமல். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனு மின தஹரி லம் யகுன் ஷையம் மذكورا. 10 நிமிஷம். லம் யகுன் ஷையம் மذكورا. நாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். मैं कुछ भी नहीं हूँ. இப்பயும் ஒண்ணுமே இல்லை நம்மகிட்ட. இப்பயும் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. मैं कुछ भी नहीं हूँ, तुम्ही ने दिया. அல்லாஹ் அனைத்தையும் நீ தான் கொடுத்தாய். तुम्ही देने वाले, நீ தான்
கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவே துமி சுன்னை வாலே உன்கிட்ட நான் நீ தான் கேட்கிறேன், துமிக்கோ சுனாவும் உன்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். துமாரே சிவா கவுனு மேரி சுனேகா, ஒன்றை தவிர என் பேச்சை யாரே அல்லா கேட்பா. நீத்த கேட்கிறேன், நான் உன்கிட்ட சொல்றேன், ஒன்றை தவிர என் பேச்சை யாரு கேட்பா? யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்கிறாப்புல நடிப்பாங்க. பக்கத்து தெருவில் இவன் இப்படிலாம் சொல்றான்னு போட்டுட்டு போயிடுவாங்க. கேட்ப சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா கேட்பாங்க. டீ வாங்கி கொடுப்போம், பிரியாணி வாங்கி கொடுப்போம், நல்லா பேசுவாங்க. இவராடா போய் சொல்லுவாருன்னு சொன்னா பக்கத்து தெருவில் பெரிய ஒரு மஜ்லிஸ போயிட்டு இருக்கோம். அவர் அப்படி பேசிட்டு இருக்காருங்க. அவர் பார்த்தா சாதாரணமா தெரியுது, ஆனா அவர் இப்படிதான் பேசுறாருங்க, போட்டு நம்ம உடச்சுவேன். புரிஞ்சுங்களா? அதனால அல்லாஹ் மட்டும் தான் நம்ம பேச்ச கேட்பான். அவர்கிட்ட உடம்புலாம் இவர்கிட்ட உடம்புலாம் எந்த சிந்தனையும் நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் கிடைச்சா அவன்கிட்ட உடம்பணும். என்ன எவ்வளவு உடம்ப முடியுமோ உடம்பணும், எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லணும். எந்த அளவுக்கு அல்லாஹ் கிடைக்கிறானோ அந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு, எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய நெருக்கமாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம். வாழ்வே அதான், அதுதான் சுரூரே தாயினி, எப்போதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒன்னே ஒன்று, அல்லாஹ்வுடைய நெருக்கம். மீதி எல்லாம் சுரூரே நாக்கிசி, எல்லாம் தாயிமா இருக்காது, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் போயிடும். புரிஞ்சுங்களா? வந்த அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஷரியத்தை பேணி தரீக்கத்தை பேணி அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மேலும் நம்முடைய ஹலாலான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வானாக. கண்ணியமான முறையிலே பாதுகாப்பான முறையிலே வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவதிப்படுகிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா விசாலமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை தந்து வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கதீரா. அல்லாஹ் தஆலா